நம்ம நாட்டில் இன்னைக்கு நிலைமைக்கு புதுசாக கல்யாணம் முடிக்க போகிறான்டா, அந்த மாப்பிள்ளைய 1008 கிளாஸ் கேள்வி கேட்பாங்க. மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாரு, மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, மாப்பிள்ளை தண்ணி அடிப்பாரா, மாப்பிள்ளை சீட்டு குடிப்பாரா, எல்லாத்தையும் கேட்குறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளைக்கு நீச்சல் தெரியுமான்னு எவனுமே கேட்க மாட்டாங்க. தெரியாமல் இவங்க நீச்சல் பழகுறேன், அது பழகுறேன், இது பழகுறேன்னு சொல்லி கொண்டு போய் ஏதாவது கம்மாயில் விழுந்துடுறது. அப்புறம் அதை பொண்டாட்டியை போட்டோ எடுக்க விட்றது, பொண்டாட்டி வீடியோ எடுக்கிறது. புருஷன் நீச்சல் கற்றுக்கிறியானேன்னு நினச்சிக்கிட்டு அவள் பொண்டாட்டி வீடியோ எடுத்துக்கிருப்பா. ஆனால் அங்கே அவன் நீச்சல் தெரியாமல் தண்ணிக்குள்ளே முழுகிக்கிட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புருஷன் வரலேன்னு அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஃபோன் அடிப்பா. என் புருஷன் குதிச்சாருங்க, இன்னும் எந்திரிக்கலைங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அந்த போலீஸு சொல்லுவான், நீச்சல் தெரியுதோ தெரியலையோ, இங்கே எதுக்குமா கூட்டிகிட்டு வந்து உன் புருஷனை குளிக்க வச்ச, குளிக்கிறதுக்கு 1000 இடம் இருக்குது, அங்கே போகாமல் இங்கே வந்து குளிச்சுட்டு எங்கே தலைவலியை வாங்குறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேடுவாங்க. அதுக்கப்புறம் தேடினா அவன் பாடி தான் கிடைக்கும். அதை பார்த்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைய அழுவாங்க, அப்பா போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கிளாஸுக்கும் கேள்வியும் கேட்குறவங்க மாப்பிள்ளைக்கு நீச்சல் தெரியலைன்னா நீச்சலை கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி எந்த மாமனார் இருக்கான்? ஒரு வயலும் கிடையாது. அவன் தண்ணியிலேயே நீச்சல் அடிக்கிறவன் எதில் நீச்சல் அடிப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க விட்டுறது. அப்புறம் கடைசியில் பெத்த புள்ள தாலி அறுத்ததுக்கு பிறந்தேன், ஐயையோ அவனை குடிகாரனான்னு நம்ம கேட்டோமே, நீச்சல் தெரியுமான்னு கேட்காம விட்டுவிட்டோமேன்னு அன்றைக்கி தான் வேதனைப்படுவாங்க.